அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு தான். பீரோவில் வைக்கக்கூடாதவை என்னென்ன தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியான ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஒவ்வொரு வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அதை பற்றின தெளிவான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் ஹெட்டிங்கோடு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னன்றதை டீட்டெயிலில் பார்க்கலாம். பீரோவில் வைக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னன்றதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழிந்த துணிகள், நெருப்புப்பட்ட துணிகள் மற்றும் துவைக்காத துணிகள், இதை பீரோவில் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் எதிர்மறை அதிர்வுகள் நமக்கு உண்டாகும். அடுத்தது கத்திரிக்கோல், அருவா, கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை பீரோவில் வைக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்புப்பட்ட மற்றும் கிழிந்த செல்லாத ரூபாய் நோட்டுகளை பீரோவில் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் பணம் தங்காது. இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பீரோவில் வைக்கக்கூடாது, எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணும். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை தான் நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். இதை நம் வீட்டில் வைத்தால் நமக்கு எதிர்மறை அதிர்வுகள் தான் உண்டாகும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.